அர்ஜென்டினாவினுடைய அதிபர் சேவியர் மிலே என்ன பண்றாருன்னு கேட்டா, ஐநாவினுடைய கூட்டத்தொடருக்கு நடுவுலையே பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திக்கிறாரு. சந்திச்சு அந்த சந்தித்தது தொடர்பாக வெளியாகி இருக்கிற தகவல்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூசி மூழ்கி தகவலா போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, தயவு செஞ்சு எங்க நாட்டுக்கு வந்துடாத. ஏன்னா இது உத்தியோகபூர்வ பயணம். அர்ஜென்டினாவுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்ட ஒரு பயணம் பெஞ்சமின் நெத்தன்யாகு போவதாக இருந்தது. அதற்கு தற்போது சேவியர் மிலே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இப்போ வந்தால் உள்நாட்டு குழப்பம் உண்டாகிரும். ஆல்ரெடி உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது. அர்ஜென்டினாவிலும் அதே நிலை இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஆரம்பத்திலேயே, இப்போ நெக்ஸ்ட் இயர்னுங்க ஒரு 4 மாதம் கூட கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் எலெக்ஷன் வேற வர இருக்குது. நான் வேற எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண இருக்கிறேன். இப்படியான சூழல் நீங்க வர, உங்களை நான் வரவேற்க, நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டாக, என்னுடைய ஆட்சி கவிழ, நான் தேர்தலில் தோத்து போக, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பெரியோரு ஆதங்கத்தை நெத்தன்யாகுட்ட வெளிப்படுத்திட்டு, தயவு செஞ்சு அந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துறாதையா, நீ வந்தாலே நாசம்னு சொல்லி அவரை வர வேணாம்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை இஸ்ரேலுடைய மாரிவாக இருக்கலாம், எடியோ தகரோனோத்தாக இருக்கலாம், ஜெருசலம் போஸ்டாக இருக்கலாம், இஸ்ரேலி டைம்ஸாக இருக்கலாம், எல்லோருமே இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை கிண்டல் பண்ணுகிற நிலைமைக்கு மாறி இருக்குது. ஏன்னா சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. அமெரிக்காவாவது ஏதோ பொழைச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிடலாம். இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறது. இஸ்ரேல் தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாவற்றையுமே இழந்து கொண்டிருக்க. நேற்று நமக்கு தெரியும், கிரீஸ்ங்கிறது ரொம்ப நெருங்கின நாடு இஸ்ரேலோட. கிரீஸினுடைய அதிபரை ஐநாவில் என்ன சொல்றாருன்னா, அந்த நட்புகளை எல்லாம் நீங்க இழந்துருவீங்க போல் இருக்குது, இந்த யுத்தத்தை பண்ணியே நீங்க உங்க நாட்டை சீரழிச்சுக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி அவரே அட்வைஸ் பண்ணுகிற அளவுக்கு எல்லோருமே அவரோட நட்போட இருக்கக்கூடியவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்தை நிறுத்திருங்க, இல்லைன்னா பெரிய ஆபத்தா போயிரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் தற்போது சேவியர் மிலேயும் இதை சொல்றாரு. சேவியர் மிலே சும்மா சொல்லல, 2 காரணங்களால தான் சொல்றாரு. ஒன்னு, பெஞ்சமின் நெத்தன்யாகு வர்றதுக்கு முன்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது அர்ஜென்டினாவில். வழக்கு தாக்கல் பண்ணவர் சாதாரண ஆள் கிடையாது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வந்து அடக்குமுறை இருக்கிறது என்று சொல்லி அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடினார்னு சொல்லி 1980களில் ஒருவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு. அது யாருன்னு சொன்னா அடோல்போ பெரஸ் எஸ்கிவல் என்கிற ஒரு ஆளு. இந்த அடோல்போ பெரஸ் எஸ்கிவல் தான் தற்போது அர்ஜென்டினாவில் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. நாட்டுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணணும்.